Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. கேள்விக்கான பதில் இன்றைக்கி 19th எபிசோடில் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பழையபடி வர ஆரம்பிச்சிருச்சு. கேள்விக்கான பதில் 3rd எபிசோடோட ரேட்டிங் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. 1087 வியூஸ் வந்திருக்கு. இதுக்கு ரீசனாக இருந்த அஸ்வின், நந்தகுமார், அபிஷேக், சஞ்சீவ்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை சிவா கேட்குறாரு. அண்ணா, ரோஜா டு ரோஜா ஹூ? ரோஜா மலர் கேரக்டர் இன் ரோஜா டு, ஹூ இஸ் ரோஜா கேரக்டர் இன் ரோஜா டு? ப்ளீஸ் கிளாரிஃபை. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா ரோஜா சீசன் 2ல ரோஜா அப்படிங்கிற கேரக்டரில் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரோஜாவோட பொண்ணாக தான் வந்து மலர் வரப்போகிறாங்க. ஜஸ்ட் அவங்களோட அம்மாவோட பேரை வச்சு ரோஜா 2ங்கிற மாதிரி கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் அஜித் என்ன கேட்குறாருன்னா, ப்ரோ திருமுருகன் சார் சீரியல் எப்போ வரும்? அவங்க சேனலில் 1 இயருக்கு முன்னாடி ஆடிஷன் ப்ரோமோலாம் வந்துச்சு, இன்னும் சீரியல் வரல. 7:30 வருமா? நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வருமா அவர் சீரியல்? அப்புறம் நான் பிரைம் டைமில் நியூ சீரியல் சொக்கத்தங்கம் சீரியல் என்னாச்சு? ஒரு அப்டேட்டும் இல்லை இப்போதைக்கு. சொக்கத்தங்கம், ஆடுகளம், ராகவி இந்த 3 சீரியல் இருக்குது. வேறு என்னென்ன சீரியல்ஸ் வருது? ஆக்சுவலாக திருமுருகன் சார் சீரியல் வரப்போகிறது உண்மைதான். டைம் ஸ்லாட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இன்னுமே டிலே ஆகிட்டே இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4 சீரியல்ஸ் தான் வருது. வேறு எந்த சீரியல்ஸும் சன் டிவியில் வர மாதிரி ஐடியாவில் இல்லை. சக்தியும் மலரும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி சிவா சொல்கிறாரு. ஆக்சுவலாக மலர் சீரியலுக்கு சக்தி அப்படிங்கிற டைட்டிலில் தான் முன்னாடி பேர் வச்சுருந்தாங்க. சரிகமல இப்போ ஆடுகளம் சீரியல் மட்டுமே தான் வருது. சக்திங்கிற நேமில் எந்த சீரியலும் வரல. அது கன்ஃபார்மாக நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் அபர்ணா, பனிவிலும் மலர்வனம் சீரியல் முடிய போகுதா? டிஆர்பி ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு இந்த சீரியலுக்கு எண் கிடையாது, வழக்கம் போல டெலிகாஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் சக்தி ராஜேஷ் மெட்டிவொலி சீசன் 2 கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி கேட்குறாரு. சீரியஸாக சொல்லணும்னா அதை பற்றி ஒரு அப்டேட் கூட இது வரைக்கும் கிடைச்ச உடனே ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சக்தி ராஜேஷ் தான் கேட்குறாரு, ராமாயணம் சீரியல் சன்னெக்ஸில் மட்டும் வரலன்னு சொல்கிறாரு. ஆமாம், சன்னெக்ஸில் வராது ராமாயணம் சீரியல். ஜஸ்ட் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் அவங்க வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால தான் யூடியூப்லேயும் வரதில்லை, சன்னெக்ஸ்லேயும் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சுதர்சன் என்ன கேட்குறாருன்னா, புனிதா சீரியலோட ரேட்டிங் 1.88 லாஸ்ட் வீக் பிடிச்சிருக்கு, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆல்சோ ஆனந்தராகம் சீரியலோட கிளைமேக்ஸ் இப்போதைக்கு கிடையாது, வழக்கம் போல டெலிகாஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் சீமா என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா ஏன் மல்லி சீரியல் ப்ரோமோவே போட மாட்டேங்காங்க சன் டிவி? சரிகம சேனலில் இலக்கியா மல்லி தான் போடுறாங்க. இலக்கியா சீரியல் ப்ரோமோ கூட சன் டிவி போடுறாங்க, ஏன் மல்லி போடலை? ஆக்சுவலாக இந்த 2 சீரியலும் பார்த்தீங்கன்னா சன் டிவியோட கொலாப் பண்ணாமல் போடுற ஒன் ஆஃப் த சீரியல். இருந்தாலுமே இதுக்கு வந்து சீரியல்ஸோட ப்ரோமோ வந்து ரேராக போடுவாங்க, போடாமல் இருக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் ராசிகா என்ன கேட்குறாங்கன்னா, எதிர்நீச்சல் 2ல யார் ஆதிகுணசேகரன் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலாக டைட்டில் சாங்லேயே தெரிஞ்சு போச்சு, வேலராமமூர்த்தி சார் தான் சீசன் 2லேயே அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு. ஸோ இதில் எந்த விதமான டவுட்டும் வேணாம். நெக்ஸ்ட் அபர்ணா என்ன கேட்குறாங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போ ரோகிணி ட்ரூத் ரிவீல்ட். ஆமாம், கூடிய சீக்கிரம் அந்த ஹை வால்டேஜ் எபிசோட் வரப்போகுது. அஃபிஷியலான ப்ரொமோஸ்லேயே வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, ஆடுகளம் சீரியல் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டைம் ஸ்லாட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக நல்லா இருக்கும், இப்படி நடக்க சான்சஸ் இருக்கான்னு கேட்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுற, ராமாயணம் சீரியல் கிளைமேக்ஸ் வரைக்கும் 6:30 ஸ்லாட்டில் தான் மாறும். அதில் சுத்தமாக சேஞ்சஸே கிடையாது. பட் மருமகள் சீரியல் வேணால் டைம் சேஞ்ச் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்ற சீரியல்ஸ்க்கு வந்து டவுட் தான். நெக்ஸ்ட் அனிருத் என்ன கேட்குறாருன்னா, ப்ரோ மல்லி சீரியல் மகாலட்சுமி விசஸ் அம்பிகா அண்ட் தென் நிசா and how long is the story track? Answer in கேள்விக்கான பதில், will both Ambika Mahalakshmi be against Malli or against each other? And Nagu, what happened to Vidya Amma? Flashback of Vijay parents and Malli parents. Maybe மகாலட்சுமி அம்பிகாவும் மல்லிக்கு தான் எதிராக இருக்க சான்சஸ் இருக்கு. வித்யா அம்மா கூடிய சீக்கிரம் என்ட்ரி கொடுத்துருவாங்க, இப்போதைக்கு காமிக்காமல் இருக்காங்க. சரி, ஓகே, இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சுக்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸில் மற்ற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.